கோவை மாநகர ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வு துறையில் காவல் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் சந்திரசேகர் நாளை நடைபெறும் சுதந்திர தின விழாவில் மத்திய அரசின் பதக்கத்தை பெறுகிறார். 1997 ஆண்டு சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளராக சேவையில் சேர்ந்த இவர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பல காவல் நிலையங்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளில் பணியாற்றி 2007 காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் கோவை மாநகரின் பல பிரிவுகளிலும் சென்னை வண்டலூர் காவல் உயர் பயிற்சியகத்திலும் சிறப்பாக பணியாற்றினார். 2019 காவல் துணை கண்காணிப்பாளராக உயர்வு பெற்ற சந்திரசேகர் தற்போது பல்வேறு பொறுப்புகளில் இருந்து குற்றவியல் விசாரணைகளில் சிறந்து விளங்குகிறார். தனது பணிக்காலத்தில் பல முக்கிய வழக்குகளை புலனாய்வு செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளார். அதில் 2010 மலேசிய சர்வதேச போலீசால் தேடப்பட்டு வந்த கொலை வழக்கு குற்றவாளி மைக்கேலை கைது செய்தது, 2014 கோவையில் அரங்கேறிய பிரபல கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்க செய்தது உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. மேலும் விபச்சார தடுப்பு நடவடிக்கைகளில் 46க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டும் 65க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தும் சாதனை படைத்துள்ளார். காவல்துறையில் தனது அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் சிறந்த பணி சாதனைகளுக்காகவே இம்முறை மத்திய அரசின் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். கொடநாடு வழக்கிலும் விசாரணை குழுவில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.